Let the games begin. Show them what you're made of. அன்பு தமிழ் மக்களே வணக்கம். தேர்தலில் ஓட்டு போடும்போது மட்டும் கிறிஸ்தவர்கள் தங்கள் மூளையை சர்ச் பாதிரியார்களிடம் கொண்டு போய் அடகு வைத்து விட்டு வந்து விடுவார்கள். இஸ்லாமியர்கள் மசூதி இமாம்களிடம் போய் அடகு வைப்பதை போல அவர்களும் இப்படி செய்வார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல விலையை வாங்கி கொடுத்து விடுவார்கள். அதனால் தான் அவர்கள் அப்படி ஜனநாயக கடமையை ஆற்றுகிறார்கள். அதே போலத்தான் ஜெர்மனி நாட்டு மகராசி இர்மா கிரிசே என்ற 22 வயது பெண், ஜெர்மானிய பெண், நாசி அரசாங்கத்திடம் தனது மூளையை அடகு வைத்து விட்டாள். இது நடந்தது 1942. அதனால் என்ன நேர்ந்தது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். யூத ஆண்களையும் பெண்களையும் கர்ப்பிணிகளையும் யூத குழந்தைகளையும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்றது இந்த இர்மா கிரிசே என்ற பெண், என்ற 22 வயதுடைய இளம் பெண். நாசி கேம்பில் இவள் நடத்திய கொடூர சித்திரவதைகள், கொலைகளை கேட்டால் நெஞ்சு இருக்கிறவனுக்கு நெஞ்சம் பதைபதைக்க வைக்கும். ருஹல்லா கோமினி பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் எல்லாம் ஒண்ணுமில்லை என்று ஆகிவிடும். ஸ்டாலின் ஆட்சியை விடவா பெண்கள் ரொம்ப அவதிப்பட்டுட்டாங்க என்று நீங்கள் என்னை கேட்க வேண்டாம். இஸ்ரேலிய ஆண்களை இவள் சித்திரவதை செய்து கொண்டதினால் தலைமை பதவிக்கு குறுகிய காலத்தில் அந்த இளம் வயதிலேயே அவள் இந்த உயர் பதவிக்கு வந்துவிட்டாள். அவளின் சரித்திரத்தை பற்றி நாம் அறிவோம். இன்று அவளது விஞ்ஞானபூர்வமான அழிச்சாட்டியங்களை பற்றி நாம் அறிவோம். அக்டோபர் 7ஆம் தேதியை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க முடியாது. அதே போலத்தான் 1923ஆம் வருடம் அக்டோபர் 7 அன்னைக்குத்தான் இவள் ஜெர்மனியில் பிறந்தாள். இளம் வயதில் இவள் தனது தாயை இழந்ததினால் தாய் அன்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்ந்து விட்டதால் இந்த கொடூர புத்தி வந்து விட்டதோ என்னமோ. இந்த இர்மா கிரிசே பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் ஊதாரியாக சுற்றி திரிந்த போது ஒரு திராவிட நட்பு அவளுக்கு கிடைத்தது. அது அவளை நாசி கேம்பில் கொண்டு போய் விட்டுவிட்டது. நாசியின் கொள்கைகள் பிடித்து போனதால் நெஞ்சில் உதயசூரியனை அவள் வரைந்தாள். அதை பச்சை குத்தினாள். 18 வயதாக இருக்கும்போது அவளது கொடூர புத்தியை பார்த்த நாசிகள் நாசி பாசறையில் ட்ரைனிங்காக அவளை சேர்த்தனர். அவளுக்கு ஃபீமேல் கார்டாக வேலையும் போட்டு கொடுத்தார்கள். அவளை ஹிட்லரின் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்பி ஸ்பெஷல் ட்ரைனிங் வேறு கொடுத்தனர். திராவிட பாசறையில் பயின்ற அவர்களுக்கு பாசம் என்பதே இருக்காது என்பது போல அன்பே சிவம் என்பதும் அவளுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. ஆட்ஸ்விட்ஸ் பிர்கானோ என்ற எக்ஸ்டர்மினேஷன் கேம்பில் ஒரு நாசி மெம்பராக வார்த்து எடுக்கப்பட்டாள். ஒரு நாசியாக வார்த்தெடுத்து கொடுத்தார் இந்த ஹிட்லர். அதாவது ஹிட்லர் அரசாங்கத்தால் ஒரு நாயாக அவள் வளர்க்கப்பட்டாள். பிறகு பெர்ஜன் பெல்ஷன் கேம்புக்கு அவளை டிரான்ஸ்ஃபர் செய்தனர். அங்குதான் இஸ்ரேலியர்கள் படுகொலைகள் ஈவு இரக்கமின்றி நடத்தப்பட்டன. இவளால் நடத்தப்பட்டன. இஸ்ரேலியர்களை படுகொலை செய்த இடம் அதுதான். யூதனை முற்றிலுமாக அழிக்க முடியும் என்று நம்பிய இடம்தான் அது. ஹோலோகாஸ்ட் கேம்புகள் அங்கு மட்டும் இருக்கவில்லை, அங்கு மட்டும் நடக்கவில்லை. ஆஸ்விட்ஸ், பெர்கேனோ, ட்ரிப்ளிங்கா, பெல்செக், சோபிப்போர், செல்ம்னோ போன்ற இடங்களிலும் இந்த மதரசாக்கள் நடத்தப்பட்டன. அதே போல இன்றைய போலந்தில் உள்ள மஜ்டோனக், டச்சு, புஷன்வால்டு போன்ற இடங்களிலும் இந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. அங்கு அவளுக்கு சிறை கைதிகளை எப்படி சவுக்கால் அடித்து கொடுமைப்படுத்துவது, எப்படி அவர்களை ரெஸ்ட் எடுக்க விடாமல் வேலை வாங்குவது, ஆஸ்விட்ஸில் உள்ள சிறையில் உள்ள கேஸ் சாம்பரில் கர்ப்பிணிகளையும் சிறுவர் சிறுமிகளையும் அடைத்து வைத்து விஷவாயுவை திறந்துவிட்டு நொடிப்பொழுதில் ஆயிரக்கணக்கில் கொல்வது எப்படி, துவண்டு விழும் கைதிகளை நாய்களை அவிழ்த்துவிட்டு கடிக்க விடுவது எப்படி, கடிபட்ட பெண்களுக்கு வைத்தியம் பண்ணாமல் இருப்பது எப்படி போன்ற ஜீவகாருண்ய சேவைகள் செய்வது எப்படி என்று கருத்தோடு கண்ணியமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதை கற்றுக் கொடுத்தது நம்ம சர்வாதிகாரி ஹிட்லர். நான் தமிழ்நாட்டு ஹிட்லரை சொல்லவில்லை, டூப்ளிகேட் டம்மி ஹிட்லரை சொல்லவில்லை, ஜெர்மானியா ஒரிஜினல் ஹிட்லரை தான் சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த கொடுமைகள் நடத்தப்பட்டன. இந்த தண்டனைகள் எல்லாம் மற்ற மதத்தினருக்கோ மற்ற இனத்தவர்களுக்கோ கிடையாது. அவர்களை சிறையில் அடைப்பதே கிடையாது. முதல்ல இவளின் கொடூர குணத்தை பார்த்து துறை அதிகாரிகளே ஹைனா டாக்ஸ் ஆஃப் ஆஸ்ட்விச் என்று அன்போடு பாசத்தோடு செல்லத்தோடு
கனிமொழியில், அதாவது கனிவான மொழியில் அழைத்தனர் அவளை. ஏப்ரல் 1945 ஜெர்மனி போரில் வீழ்ந்ததும் பெர்ஜன் பெல்ஷன் சிறையில் மிச்சம் மீதி இருந்த யூத கைதிகளை விடுதலை செய்தது பிரிட்டன் அரசாங்கம். அப்போது இர்மா கிரிஷி தப்ப நினைத்த போது, இர்மா கிரிஷி ஓடாத என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அவளை தடுத்து அரெஸ்ட் செய்து சிறையில் அடைத்தது. அவளை ஒரு போர் குற்றவாளியாக அறிவித்தது. அவளை விசாரித்த போதுதான் இவ்வளவு கொடூர கொலைகளை அனாயாசமாக அவள் செய்து இருந்தது வெளிச்சத்துக்கு வந்தது. விசாரணை செய்யும் போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவளது கண்களில் இருந்து வரவில்லையே. ஹாம்லின் சிறையில் விசாரணை காலம் முழுவதும் அவள் இருக்க வேண்டியது வந்தது. டிசம்பர் 13, 1945 அன்று ஆல்பர்ட் பியர்பாயிண்ட் என்ற தூக்கிலிடும் அதிகாரி இவளை தூக்கில் ஏற்றினார். 22 வயதே நிரம்பிய அவள் தூக்கில் ஏற்றப்பட்டாள். 2வது உலக மகா யுத்தத்தில் மிகவும் வயது குறைந்த போர் குற்றவாளி என்ற பெருமையை இவள் அடைந்தாள். இளம் வயதில் எப்படி மூளைச்சலவை செய்து பயங்கரவாதியாக ஒருத்தரை மாற்றலாம் என்பதை இவளது வாழ்க்கை வரலாற்றை படித்துதான் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்கள் பயிற்சி பட்டறையில் பாடமாக இந்த வரலாற்றை கற்றுத் தேர்ந்தார்கள். அது அவர்களுக்கு அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. யூதனை கொல்லுவது ஒரு பாவமும் இல்லையே, இது அங்குதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பொதுவாக ஹலால் சொல்லிவிட்டு தான் யாரை வேண்டுமானாலும் அவர்கள் கொல்லுவார்கள். ரூல்ஸ்ன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க குறுக்கே அல்லாஹ் வந்தாலும் தப்பிக்க முடியாது. அவர்கள் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் போயா என்று சொல்லும் ரகமாச்சே. பெல்ஷன் ட்ரையல் கேம்ப் 2வது உலகமா யுத்தத்தின் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான பகுதி. அங்கு நடந்த சம்பவங்கள் போர் முடிந்த பிறகுதான் இந்த உலகத்துக்கே தெரிய வந்தது. அங்கு யூதர்கள் அடைந்த துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு அளவே இல்லை. காசாவில் இருந்த இஸ்லாமிய மத குருமார்கள் ஹிட்லரை நேரில் போய் சந்தித்து யூத படுகொலைகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு வந்தார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இங்கே மக்களுக்கு லட்டு கொடுத்தும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடிய பெருந்தகைகள் அவர்கள். போர் முடிந்ததும் பெர்ஜன் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் சிறைகளை பார்வையிட்ட பிரிட்டிஷ் ஐரோப்பிய நாட்டு அதிகாரிகளுக்கு அங்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சிறை கதவுகளை திறந்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பிணங்கள் அங்கு பல அறைகளிலும் குவிந்து கிடந்தது. அடக்கம் செய்யப்படாமல் குவிந்து கிடந்தது. பல உடல்கள் அழுகிய நிலையில் இருந்தது. துர்நாற்றம் வீசியது. பல யூத கைதிகளின் உடல்கள் மெலிந்து உணவு உடை இல்லாமல் எலும்பு கூடுகளாக படுத்து கிடந்தார்கள். உயிர்கள் மட்டும் ஊசலாடி கொண்டு இருந்தது. சிறை அதிகாரிகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் உடனடியாக கைது செய்தது. அப்போது லியோன்பர்க் என்ற நகரில் செப்டம்பர் 17 இருந்து நவம்பர் 17, 1945 வரை பல கொடூரமான கற்பழிப்பு கொலைகள் நடந்தேறியுள்ளது. அது அப்போதுதான் தெரிய வந்தது. 45 சிறை அதிகாரிகள் குற்றவாளிகளாக உடனே கைது செய்யப்பட்டனர். அதில் SS காட்ஸ் என்ற பெண் அதிகாரிகளும் உண்டு. அதன் தலைமை அதிகாரியாக இருந்தவள் தான் இந்த இர்மா கிரிஷே. இதற்கு உடந்தையாக சிறை டாக்டர்களும் கைது செய்யப்பட்டனர். குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததற்காக ஜோசப் கிராமர் மற்றும் சிறை கமாண்டண்டுகள் மற்றும் இர்மா கிரீஸ் போன்ற பல முக்கியமானவர்கள் இதில் அடக்கம். இவர்களின் மேற்பார்வையில்தான் பிறப்புறுப்பு சிதைப்பு, பீர் பாட்டில்கள் சொருகல், ஆணிகள் மேல் நடக்க வைப்பது, படுக்க வைப்பது, தொலைவில் இருந்து கூர்மையான கத்திகளை கைதிகள் மேல் எறிவது போன்ற வீர விளையாட்டுகளுக்கு பயிற்சி எடுக்கப்பட்டன. இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது அப்போ இந்த சிசிடிவி கேமராவாக இருந்தது சாட்சிக்கு. ஏராளமான ஐவிட்னஸ்கள் சிறை கம்பிகளுக்கு இடையே கம்பிகளை பிடித்து கொண்டு அவர்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு அவற்றை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த விசாரணையின் போது நீதிபதிகளிடம் போட்டு உடைத்தார்கள். தங்கள் உடலில் இருந்த சித்திரவதை காயங்களையும் காட்டினார்கள். இதில் பல வகை சித்திரவதைகள் அடங்கும். தாகம் எடுப்பவனுக்கு தண்ணீர் கொடுக்காமல் இருப்பது, அவனை கட்டி போட்டு அவன் முன்னாலேயே தண்ணீரை மடக்கு என்று குடித்து காட்டுவது, மற்ற கைதிகள் முன்னிலையில் கற்பழிப்பது, சாட்டையடி முதுகில் எதிர்பாராத நேரத்தில் விழுவது, பட்டினி போட்டு கொல்வது, மயங்கி விழும்போது நாய்களை விட்டு கடித்து குதறுவது, மரணிக்கும் போது டீ குடித்து கொண்டே அதை ரசித்து பார்ப்பது என்று எதையுமே ஒரு கலை உணர்வோடு இந்த இர்மா கிரிஷி அவர்கள் செய்து வந்தார்கள். இந்திய நீதித்துறை போல் அதிக மாதங்கள் காத்திருக்காமல் உடனடியாக மரண தண்டனைகள் 11 பேருக்கு அப்போது வழங்கப்பட்டது. அதில் இர்மா கிரிஷேயும் ஒருவர்.
சிலருக்கு ஆயுள் தண்டனைகள் கிடைத்தது. நம்ம ஊர் போல 20 வருஷம் ஆயுள் தண்டனையை அனுபவித்ததும் சோறு போட முடியாமல் அங்கே அவுத்து விட மாட்டாங்க. விடுதலை செய்வதெல்லாம் அங்கு கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆயுள் தண்டனையே கிடையாது. சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் அங்கு. அதுதான் அங்குள்ள சட்டம். நியூரம்பர்க் ட்ரையல் என்று அப்போது பெருமையோடு இஸ்லாமியர்கள் இந்த வழக்குகளை பற்றி திண்ணைகளில் உட்கார்ந்து பேசுவார்கள். சாட்சிகளாக ஒரு இஸ்லாமியர் கூட இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை. மனித இன படுகொலைக்கு அவர்கள் துணை போனதால் எப்படி அவர்கள் சாட்சிகளாக இருக்க முடியும்? அவர்கள் என்ன மனித பிறவிகளா? இல்லையே, மனிதனை கொல்லும் பிறவி. துட்டு கொடுத்தா ஓட்டு போடும் ஜாதிகள் தானே. ஒன்றும் தெரியாத அப்பாவிகள் அவர்கள். இர்மா கிரீஸ் செய்த குற்றங்களை அவர் முன்னிலையில் சாட்சிகள் போட்டு உடைத்த போது இர்மா கிரீஸின் முகத்தில் ஒரு உணர்ச்சியையும் அவர் காட்டவில்லை. கண்கள் கலங்கவே இல்லை. கல்லுளி மங்கனை போலத்தான் நின்று கொண்டிருந்தார். இஸ்ரேலின் மேல் ராக்கெட்டுகளை விடுகிறவனுக்கு என்ன குற்ற உணர்ச்சி இருக்க முடியும்? நாசியும் இஸ்லாமிய பயங்கரவாதியும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று காமராஜர் அப்போதே சொல்லிவிட்டு போயிட்டாரே. இப்படி இர்மா கிரீஸ் ட்ரையல் ஒரு டேர்னிங் பாயிண்டாக நீதித்துறைக்கு அப்போது அமைந்தது. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பது தோற்றது. அங்கு பேய் தான் கூண்டில் இறக்கமின்றி நின்று கொண்டிருந்தது. பெல்ஜன் ட்ரையலுக்கும் நியூரன்பர்க் ட்ரையலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பெல்ஜன் ட்ரையலில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் உள்ளே நடந்த அட்டூழியங்களை பற்றியது. அது சிறை கைதிகளை துன்புறுத்தியது, சித்திரவதை செய்து கொன்றது, கைதிகளுடன் மிருகத்தனமாக நடந்து கொண்டது ஆகியவை. அது கொலைகளை ஈவுகிறக்கமின்றி செய்தது. இவைகளை பற்றியதுதான் அந்த பெல்ஜன் ட்ரையல். நியூரன்பர்க் ட்ரையலில் நாசி தலைவர்களை பற்றியது. நியூரன்பர்க் ட்ரையல் என்பது நாசி தலைவர்களை பற்றியது. அவர்களுடைய திட்டமிடல், அதிக கொலை செய்தவருக்கு ப்ரமோஷன் பரிசு தொகை கொடுத்தது, 2வது உலக மகா யுத்தம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று திட்டமிட்டது, மனித இனத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படலாம் என்று ஆலோசித்தது. இவைகள் தான் அப்போது நியூரன்பர்க் ட்ரையலில் விவாதிக்கப்பட்டது. பெல்ஜன் ட்ரையலில் சிக்கியதெல்லாம் மிடில் கிளாஸ் ஆஃபீஸர்ஸ், சிறை காவலர்கள், டாக்டர்கள். நியூரன்பர்க் ட்ரையலில் மாட்டியதெல்லாம் பெருந்தலைகள். ஹெர்மன் கோரி, ஈச்மேன், வில்ஹெல்ம் கேயடேல், ஏர்னஸ்ட் கால்டன், ப்ரூனர், ஜாவ்சிம், ரிப்பன்ட்ராப், கோயபல்ஸ் போன்ற மிலிட்டரி ஜெனரல்கள் விசாரிக்கப்பட்டு அதில் 12 பேருக்கு உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும்படியாக இர்மா கிரீஸினுடைய செயல்பாடுகள் இருந்தன. அவள் செய்த குற்றங்களுக்கு முன்னால் நாங்கள் செய்தது எல்லாம் வெறும் ஜூஜூபி. எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மற்ற அதிகாரிகள் கேட்டார்கள். ஆனால் நீதிபதி மறுத்துவிட்டார். நீங்களும் ஒரு இண்டி கூட்டணியில் இருந்தவர்கள் தானே, உங்களுக்கு என்ன மன்னிப்பு வேண்டி கிடக்கிறது என்று நீதிபதி காட்டமாக கேட்டுவிட்டார். அவமானம் தாங்க முடியாமல் அவர்கள் தற்கொலை ஒன்றும் செய்யவில்லை. எப்படியும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிடலாம் என்று ஒரு நம்பிக்கை அவர்கள் மனதில் பொறி தட்டியது. அப்போது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. ஆனால் என்ன செய்வது? நீதிபதி அத்தனை பேரையும் தூக்கில் ஏற்றிவிட்டார். சரி மக்களே, மீண்டும் இது போன்ற பல கதைகளை நான் கதைக்கிறேன். சென்று வருகிறேன். ஜெய்ஹிந்த். Keep your head high. Yes, my king. You tread on sacred ground.